லாஸ்ட் வீடியோல பார்த்தோம். தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஸ்டாம்ப் டியூட்டி அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மூலியமா 26,000 கோடிக்கு மேல ரெவென்யூ வருதுன்னு. ஆனா, அந்த காசு எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து அதிகமா வருது தெரியுமாங்க? நெறைய பேர் ஆன்சர் பண்ணுவாங்க சென்னை. ஆக்சுவலா அது கரெக்ட்டான ஆன்சர். ஆனா, உண்மை வந்து அதை விட இன்னும் கொஞ்சம் பெருசு. எப்படின்னா, சென்னை சிட்டி மட்டும் இல்ல. சென்னை சுத்தி இருக்கிற இந்த சப்பர்ப்ஸ் இருக்கு இல்லையா? என்ன ஊரு? செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் இது எல்லாம் சேர்த்து தான் தமிழ்நாடோட ரியல் எஸ்டேட்டோட பவர் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த என்டையர் ரீஜியன்ல நீங்க வர வருமானம் பார்த்தீங்கன்னா, 40லேருந்து 45% தமிழ்நாடுக்கு எங்க இருந்தாங்க ஜெனரேட் ஆகுது. ஸோ அப்படி இது நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா, இப்போ வருஷத்துக்கு தமிழ்நாடுல 26,000 கோடி இந்த ஸ்டாம்ப் டியூட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் வருதுன்னா, 10,000 கோடிக்கு மேல இந்த 4 டிஸ்ட்ரிக்ட் இந்த பெல்ட்ல மட்டுமே ஜெனரேட் பண்றதுங்க. இப்போ இத நீங்க பார்த்தீங்கன்னா, அடுத்த கொஸ்டின் என்ன வரும்? ஏன் இவ்ளோ ரெவென்யூ இந்த பர்ட்டிகுலர் பெல்ட்ல இருந்து வருது? ஆன்சர் ரொம்ப சிம்பிள்ங்க. ஓஎம்ஆர் இருக்கு, இசிஆர் இருக்கு, ஐடி பார்க், அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ், கேட்டட் கம்யூனிட்டீஸ், இண்டஸ்ட்ரியல் காரிடார்ஸ், லட்சக்கணக்கான ப்ராப்பர்ட்டி டிரான்சாக்ஷன்ஸ். அதனால தான் இந்த ரீஜன் இவ்ளோ டாமினேட் பண்றது நம்ம தமிழ்நாட்டுல. அப்புறம் நீங்க சென்னைக்கு அப்புறம் வேற அடுத்த டிஸ்ட்ரிக்ட் அது எது வந்து டாமினேட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர். சென்னைக்கும் கோயம்புத்தூருக்கும் ஒரு இன்ட்ரஸ்டிங் கம்பேரிசன். எப்படின்னா, சென்னை வந்து ப்ராப்பர்ட்டி வேல்யூல ஜெயிக்கும். ஆனா, கோயம்புத்தூர் வந்து நெறைய நேரம் ப்ராப்பர்ட்டி வால்யூம்ல ஜெயிக்கும். அதாவது சென்னையில வந்து எக்ஸ்பென்சிவான அபார்ட்மெண்ட்ஸ், கோயம்புத்தூர்ல அதிக நம்பர் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ். ஸோ பிக்கெஸ்ட் டேக் அவே என்னது? தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் ரெவென்யூ, சென்னை சிட்டி அது மட்டுமே இல்ல. அதை சுத்தி இருக்கிற அந்த திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இதை நம்பி தான் வந்து தமிழ்நாடோட ரியல் எஸ்டேட் குரோத் அந்த ரெவென்யூவே இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு டெல்லியிலேருந்து எவ்வளோ காசு வருது? ஸோ நம்மளோட இந்த ரூ. 100 கதையில என்ன பார்த்துட்டு இருக்கோம்? ரூ. 25 டெல்லியிலேருந்து வருதுன்னு பார்த்தோம். அது எப்படின்னு அடுத்த வீடியோல பார்ப்போம். வாங்க பேசலாம். நான் உங்க ஷாம் பேசுறேன். நெக்ஸ்ட் வீடியோ இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா தட் வில் ஸ்டார்ட் கெட்டிங் இன்டு சம் டிபேட்ஸ் ஆஸ் வெல். ஏன்னா வந்து தமிழ்நாடு ஜிடிபிக்கு இவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறது, நமக்கே கம்மியான காசு வருது, இதை பற்றியெல்லாம் நம்ம பேசுவோம். இந்த சீரீஸை பாருங்கள். இந்த சீரீஸை முடிச்சதுக்கப்புறம் இந்த ரெவென்யூ சீரீஸ் முடிச்சுட்டு அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, எக்ஸ்பென்சஸ், அதாவது தமிழ்நாடு எந்த விஷயத்தில் செலவு பண்ணுறாங்க, எதனால கடன் வாங்குறாங்க, சப்சிடிஸ், இதை பற்றி எல்லாம் கவர் பண்ணுவோம். ஸோ லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சுன்னா தமிழ்நாடு அந்த ஃபைனான்ஸ் பட்ஜெட்டை சிம்பிளாக பிரேக் டவுன் பண்ணி எல்லாருக்கும் வந்து ரீச் அவுட் பண்ணுற மாதிரி நான் இந்த மெசேஜ் பண்ணிட்டு இருக்கேன். ஆல்சோ ஷேர் வித் யுவர் லைக் மைண்டட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வாங்க பேசலாம். நான் உங்கள் ஷாம் பேசுகிறேன். மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.